வணக்கம் நண்பர்களே, ஆல்பன் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷ்ல போட்டிருந்தோம். அதனால பேங்க் நிஃப்டி வந்து தமிழ்ல போலான்னு. பிகாஸ் ஒவ்வொரு வீடியோவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயும் போறதுக்கு கொஞ்சம் டைம் கரெக்டா அமைய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு அனலைசிஸ் வந்து தமிழ்லயும், இன்னொரு அனலைசிஸ் வந்து இங்கிலீஷ்லயும் போடுறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறமா ரெகுலரா வந்து 2 லாங்குவேஜ்லயும் போறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே. இப்ப நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி சொன்ன மாரி ஒரு நல்ல கரெக்ஷன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கோம். பாருங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு டவுன். நியர்லி 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ரைடே 1500 பாயிண்ட்ஸ் கீழ குறைஞ்சிருக்கு. வாட் வில் ஹேப்பன் இன் கமிங் வீக்ஸ்? நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும்ங்கிறத நம்ம இந்த சார்ட் மூலியமா பார்க்கலாம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய பேட்டர்ன்ஸ் தெரியுது. மேபி ஐ அம் ராங். பட் எனக்கு என்ன தெரியுதோ அத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ வாங்க அனலைஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து சப்போர்ட் ஜோன்ல ஹோல்ட் ஆகி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கலா டபுள் பாட்டம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் இன் பேங்க் நிஃப்டி. தட் இஸ் 41,820 போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்ப செகண்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹார்மானிக் செல் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஹார்மானிக் செல் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது பையிங்கான ஒரு இண்டிகேஷன். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகி பாக்ஸ் பிரேக் அவுட் ஃபார்ம் ஆயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் சல்லுன்னு மேலே போயிருக்கு. ஸோ இதே வேல்யூ வந்து இங்க இருந்து மேலே தட் இஸ் இதுக்கு மேல பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் போகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேல இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இதோட ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஐ வில் ஷோ யூ. So this is the exact Bank Nifty analysis in my point of view for coming week. Okay, so you should buy above 39,450 at 1 hour candle closing basis. Targets pathina 40,500, 41,350 and 41,800. Once it's break 38,800 at hourly candle closing basis, you go for short. Okay, இதுக்கு மேல கீழே க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நீங்க ஷார்ட் பத்தியே திங்க் பண்ணணும். ஷார்ட் பார்த்து ஒன்ஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து we will expect a huge fall once it's closed 38,800. ஸோ ஒன்ஸ் அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு எஸ் வில் எக்ஸ்பெக்ட் அப் டு 36,550 வரைக்கும் வில் எக்ஸ்பெக்ட் ஒன்ஸ் இட்ஸ் பிரேக்டு 38,800. So இது ரொம்ப important level. So I repeat once again, you should buy 39,450 above at 1 hour candle. If go for short means 38,800 below closed at 1 hour candle, you go for sell. So this is the coming week levels in Bank Nifty. Okay, I hope இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இஃப் எனிஒன் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ.